ஆட்டுக்கால் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ஜீனி 120 கிராம். இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்குவோம். அதோட ஒரு 3 ஏலக்காயும் போட்டிருக்கேன் வாசனைக்கு. அடுத்தது ஒரு முட்டை. அந்த முட்டையை அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு, நம்ம ஜீனி அரைச்ச மிக்சி ஜார்லேயே போட்டு அதையும் நல்லா அடித்து விட்டு அந்த ஜீனியில் எடுத்து போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு இப்போ 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது வந்து 120 240 கிராம். அரை கப்பு ரவா எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். நெய் 1 ஸ்பூன், கொஞ்சமாக 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் சோடாப்பு. இது அரிசி மாவு போட்டிருக்கேன். நெய் 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்குவோம். எல்லா மாவையும் ஒன்றா கலந்துக்குவோம். கலந்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்குவோம். அந்த முட்டை அடித்த மிக்சிலே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டேன். இப்போ நான் எடுக்கிற அளவு இந்த அளவு எடுத்தால் சரியாக இருக்கும். இதை விட திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. இது ஒரு 15-20 நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த கப்பு வந்து 120 கிராம் பிடிக்கிற கப்பு. இதால் அளவு நான் போட்டிருக்க அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா குறைச்சிடணும், சிம்மில் வச்சிடணும். அதிகமான ஹீட்டில் இருந்துச்சுனாக்கா மேலே செவந்துடும், டக்குன்னு உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இதை போட்டு எடுத்துக்குவோம். ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. அது அந்த கேக் வந்து நம்ம போடும்போதே அதில் கிராக் வந்துடுது. அது கிராக் வந்து வர்றதுனால தான் அது ஆட்டுக்கால் கேக்குன்னு எங்கள் பக்கமெல்லாம் சொல்லுவோம். இது டீ கடையில் அதிகமாக இருக்கும். வயலுக்கு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கேக்கு தான் வாங்கி வந்து கொடுப்பாங்க. அதனால தான் இது ஆட்டுக்கால் கேக் அப்படின்னு சொல்கிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.